ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மிகுந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு பிரத்யேகப்படுத்தினபடியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவாராம், மட்டுமல்ல மரண பரியந்தமும் நம்மை நடத்துவாராம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். மகா வறட்சியான காலங்களிலும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து திருப்திப்படுத்துவாராம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தர் நம் களஞ்சியங்களிலும் நாம் கையிடும் எல்லா வேலையிலும் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். இரண்டாவது, நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதாவது he will strengthen our frame. இதுவரைக்கும் நம்மை பலவீனப்படுத்தி இருந்த பிசாசின் கிரியைகள், நாம் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி கூனி குறுக வைத்திருந்த பலவீனப்படுத்தும் ஆவியின் செயல்கள், நம்மை பயப்படுத்தின காரியங்களை எல்லாம் அழித்து போட்டு நிமிர்ந்து செயல்பட நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது, நம்மை செழிப்புள்ளவர்களாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் உருவாக்கி இருக்கிறார். நம்மை பண்படுத்தின நாட்களில் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தோம். இனி உயர்வை காணப்போகிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. தைரியப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீரே என் வாசல், அதன் வழியாய் பிரவேசிக்கிறேன். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவேன். ஆமென்.